ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நேற்று வீடியோ வரும்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க. நேற்று வீடியோ வராமல் போனது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன் நேற்று நான் வீடியோ போடலன்னா, எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வேணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு 48 ஹவர்ஸ் விடுவோம். அதுவரையும் அந்த வீடியோ டெலீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் நேற்று எந்த வீடியோவும் போடல. அதனால தான் நேற்று போடாததுக்கு சேர்த்து இன்றைக்கி பேலன்ஸ் இருக்க பார்ட்டை போட்டுறேன். ஓகேங்களா? வழக்கம் போல் எல்லா வீடியோக்கும் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஞ்ச் பண்ணி ஜப்பானுக்கு கிளம்பி போயிட்டாலாம். ஜப்பானில் விசிட் பண்ணுறதுக்கு போயிட்டாலாட்டியும் நான் இன்னும் உயிரோடு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க யாருன்றது வெளியில் தெரிஞ்சிடுன்ற ஒரு பயத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரியல நான் அவங்கள எப்படி தடுக்க போகிறோன்றது எனக்கு தெரியலன்ட்டியும் வேறு வழி இருக்கான்ட்டு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அரச குடும்பத்துக்கு விசுவாசி நிறையா பேர் அந்த இதில் இருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் நம்ம ஹெல்ப் கேட்கணுட்டியும். ஆனால் எதுக்கும் ஹெல்ப் கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற மாதிரி லாமும் ப்ளூவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ப்ளூ, மிஸ் ஐயோ தயவு செஞ்சு நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் என்னை பாதிலே விட்டுற மாட்டேங்கன்ட்டியும். இல்லை நீங்கள் என்னை தாராளமாக நம்பலாம். நான் முழுக்க உங்களுக்கு என்னோடய ஓன் லைஃப்பை கொடுத்து நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் என்னை முழுசாகவே நம்பலாம். நான் எப்பயுமே உங்களை பாதுகாப்பேன் அப்படின்ற மாதிரி லாமும். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கே வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரப்போ டின்னும் யாரையோ எதிர்பார்த்துட்டு நின்றுருப்பா. டின் யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டாக நாங்கள் லாமோட அப்பா தான் வந்திருப்பான். அப்பாவுக்கு எப்படி தெரியும்ட்டு நான் தான் வர சொன்னேன்ட்டு. ஏன் சொன்னேன்ட்டு எனக்கு தெரியல, உன் லைஃப்பை இதுக்கு மேலே ரிஸ்கில் விட விரும்பல, அதனால தான் நான் அவரை வர சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அவளும் லாமோட அப்பாவோ லாம்கிட்ட பேசலான்னு வர, அப்போ தான் அவருக்கே ஒரு உண்மை தெரியும், பிரின்சஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்ட்டு. இவ தான் உண்மையான பிரின்சஸ்ன்றது நீ எப்படி நம்புறேன்ட்டு. ஆமாம், இவ தான் உண்மையான பிரின்சஸ், இவ்வளோ டியூட்டியில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படி தான் இருந்தாலும் நீ இதுக்கு மேலே நீ ஏன் அவளுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு, நீங்கள் தானே சொன்னீங்க மறந்துட்டீங்களா, பிரின்சஸ் பத்திரமா பார்த்துக்கணும், பிரின்சஸ்க்கு சரியான சேஃப்டியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, சரி நான் தான் சொன்னதாக இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தையை நீ திரும்பி எடுத்துக்கிறேன். ஒரு அதிகாரியாக நான் உனக்கு ஆர்டர் கொடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு அப்பாவை நான் இந்த ஆர்டரை நான் எடுத்துக்க மாட்டேன். நான் கொடுத்த ஆர்டரை திரும்பி வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியதில்லை, நீ அவங்களுக்காக எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அவங்கள நான் பார்த்துக்குவேன், நான் அவங்கள கொண்டு போய் சேஃபாக அவங்க நாட்டில் சேர்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்ப்பா நீங்கள் பெற்ற பொண்ணை நீங்கள் நம்பவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு எல்லாத்தையும் விட உன்னோட லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாம், அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது உன் லைஃப் மட்டும்தான், எனக்கு அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன், நீ இதில் அதுக்கப்புறம் தலையிடாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி பிரின்சஸை மீட் பண்ண போயிடுவான். பிரின்சஸை மீட் பண்ணோடனே அப்போ பிரின்சஸ் தான் கேட்பான், நீங்கள் தான் மிஸ் ஃபையோட ஃபாதர் ஆண்டி. ஆமாம், நான் தான் சீஃப் ஆஃபீஸரு, நான் தான் அவளோட அப்பாவும் நான் தான். ஒரு சீஃப் ஆஃபீஸராக நான் அவளை உங்களை கொண்டு போய் இதுக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு அப்பாவை யோசிக்கும்போது என் பொண்ணோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் தெரிஞ்சே அவங்க பொண்ணை எந்த பிரச்சனையிலையும் விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் பிரின்சஸ், அவள் நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா, தயவு செஞ்சு நீங்கள் அவள்கிட்ட சொல்லுங்கள், சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து அவளை முதல்ல விடுபட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பிரின்சஸோ என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் பொண்ணை இவ்வளோ தூரம் பிரச்சனையில் மாட்டிட்டதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இல்லை எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல பிரின்சஸ், நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அப்பாட்ட கான்டாக்ட் பண்ணி உங்களை சேஃபாக கொண்டு போக பார்க்கணுன்ட்டு. இல்லை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் உயிரோடு இருக்கேன்ற நியூஸு அந்த துரோகிகளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அடுத்தது எங்கள் அப்பாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க, எங்கள் அப்பாவோட உயிரை டேஞ்சரஸில் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பிரின்சஸும் லாமை கூப்பிட்டு, இங்கே பாரலாம், இதுவரை நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் உன் ஹெல்ப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறீங்க, இது எங்கள் அப்பாவை நேற்று மீட் பண்ணிங்களா, எங்கள் அப்பா எதுவும் சொன்னாரா, பரவாயில்ல எதாக இருந்தாலும் நான் வேணா எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு. இல்லை நீ நினைக்கிறியா, உங்கள் அப்பா சொல்லி நான் கேட்பேன்னு நீ நினைக்கிறியா, நான் ஒரு பிரின்சஸ் யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வேன், எனக்கு இதுவரை நீ கொடுத்த ப்ராடக்ட் ரொம்ப போதும் தான், இதுக்கு மேலே நீ எனக்கு ப்ராடக்ட் கொடுக்க வேணாம், நான் இதுக்கப்புறம் உங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நான் அவரை ஃபாலோ பண்ணி போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலன்ட்டியும். இல்லை போதும் நான் இதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்புவாள். அதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து பிரின்சஸும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருப்பா. கிளம்பிட்டு லாம் டின்னட்டையும் ரோஸ்ட்டையும் சொல்லிட்டு வருவாள்.
டின் ரோஸோ நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் என்னை மறந்துட மாட்டீங்களா டீம்? இல்லை எனக்கு கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு நீ தான், உன்னை அவ்வளோ சீக்கிரமாக மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியா. பட் இன்னும் நீங்கள் அடிக்கடி எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் ஊர் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் என் நாட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாள் உங்கள் ஊருக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ எங்கே லாமக்கானா லாம் தான் அவங்க சொல்லிட்டு கிளம்புவாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரில அவளை காலிலேருந்து நானும் பார்க்கல அப்படின்ற அவள் மேடை அனுப்பிச்சு செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை பரவாயில்ல வேண்டாம், நான் பாய் சொன்னேன்னு மட்டும் லாம்கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவளும் அங்கே வந்து காரில் ஏறி போயிட்டுருப்பா. போகிற வழியே டக்குன்னு வெடிக்கிற சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரின்சஸையும் ஃபாலோ பண்ணி கன் பாயிண்டில் பிரின்சஸ் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. கரெக்டாக கன் பாயிண்டில் பிரின்சஸ் நிற்க என்ன பண்ணுறது தெரியாது. அவ்வளோதான், நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்ம சாகத்தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். அந்த பர்சனை ஒரு ஆள் பின்னாடிலேருந்து சுடுவாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, அது லாம் தான். லாமை பார்த்தோன்னே பிரின்சஸ்க்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. வேகமாக ஓடி வந்து லாமை கட்டி பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிடலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டுட்டு வந்ததுட்டையும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்போ சேஃபாக தான் இருக்கீங்கட்டையும், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே ஒழிஞ்சிருங்க, நான் இன்னும் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு தெரில, நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி லாமோ பிரின்சஸை உட்கார வச்சுருப்பா. அதுக்கப்புறம் லாமோ அங்கே இருக்கவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக, அதே நேரம் அவங்க அப்பாவும் வருவாங்க. அப்பா நீங்கள் தானா, நான் வேறு மற்றவங்க அவங்க தான் கிட்னாப்பர்ஸ் தான் வந்துட்டாங்கன்னு நினச்சினட்டையும், சரி பிரின்சஸ் எங்கள்கிட்ட இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரின்சஸ்ட்டை கூப்பிட்டு போவான். பிரின்சஸ்ட்டை போனதுக்கப்புறம், என்னை மன்னிச்சிருங்க பிரின்சஸ், நான் கரெக்டாக ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி உங்களை கண்டிப்பாக கொண்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் நான் என் மிஷினில் ஃபெயில் ஆகி உங்களையும் தேவையில்லாமல் ஆபத்தில் மாட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு தான் எனக்கு கொடுத்தீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ புரிஞ்சா நான் சொன்னது உண்மை தான் அப்படின்னுட்டியும், ஆமாம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு, சரி இதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிட்ட மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. லாமோ அவங்க அப்பாட்ட சொல்லுவாள், அப்பா நீங்கள் பண்ணது கரெக்ட் இல்லை, இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரின்சஸ் மாட்டத்தான் செய்வாங்க, பிரின்சஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிட்னாப்பர்ஸ் வரத்தான் செய்வாங்கன்ட்டையும், இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஒருவேளை நீங்கள் அப்படியே ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக பிரின்சஸ் கொண்டு போய் சேஃபாக இதை தாண்டி நீங்கள் சேஃபாக போயிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் பிரின்சஸ் தேடி வர மாட்டேன், நீங்களே ஃபுல்லாக சார்ஜ் எடுத்துக்கோங்க, ஆனால் இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வந்தாலும் பிரின்சஸை நீங்கள் என்கிட்ட தான் ஒப்படைக்கணும், என் அதுக்கப்புறம் தான் கொடுத்து போகணும் சரியானட்டையும், சரி நான் இதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரிய வரும். சரி நெக்ஸ்ட்டு என்ன பிளானு அப்படின்ற மாதிரி சொல்ல, நெக்ஸ்ட் என்ன, நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இங்கே எனக்கே தெரிய வேணாம் நீங்கள் எங்கே போகிறீங்கன்றதை, நீங்கள் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, அடுத்து நான் என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு லாமோ அங்கேருந்து கிளம்பிடுவாள். பிரின்சஸ் கூப்பிட்டு அப்புறம் ஒரு பெரிய வெஜிடபிள் ட்ரக் வரும், அந்த ட்ரக்கில் ஏறி பக்கத்தில் இருக்க டவுனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஏறி கிளம்பிடுவாள். அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் ஆஃபீஸரோ லாமோட அப்பாட்ட வந்துட்டு, சார் எல்லாத்தையும் ஒரு 5 பேரை ஷூட் பண்ணியிருக்கோம், ஒரு 7 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க, மற்ற பேர் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் மிச்சவங்கெல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே இந்த ரிப்போர்ட்டில் எடுத்து வச்சுக்கணும் நினைக்கணும்னு, ஆனால் பிரின்சஸ் பிரின்சஸ் மட்டும் காணாமட்டையும் தெரியல, பிரின்சஸ் அந்த கிட்னாப்பர்ஸ் தான் எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னால் பிரின்சஸ் பாதுகாக்க முடியலன்னுட்டையும், சரி நான் இந்த இன்ஃபர்மேஷனை சரி இதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டையும், ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கப்போ கிட்னாப்பர்ஸ் பிரின்சஸை தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் போகணுன்றதுக்காண்டி தான் பிளான் பண்ணி அவன் அதை சொல்லியிருந்திருப்பான். சரின்ட்டு இங்கே லாமை காமிச்சா லாமும் ப்ளூவும் ஒரு டவுனில் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்னோடய சிஸ்டர் வீடு இன்னொரு வீடு இங்கே இருக்குது, அங்கே தான் போகிறோன்ட்டையும், யார் நாம் வீடானட்டையும், ஆமாம் நாம் பற்றி நான் அவங்கள்ட்ட சொன்னதே இல்லையே, உங்களுக்கு எப்படி தெரியும்ட்டையும், ரோஸ் தான் சொன்னாங்க நாம் லடாவையும் பற்றி அப்படின்னுட்டையும், சரி எங்கே போகிறோன்ட்டையும், கிட்டாய் போகிறோன்னுட்டு, என்னது கிட்டாய் போகிறோமா, கிட்டாய் போகணுன்னா காசு வேணும்ப்பா, கையில் காசு இல்லாமல் எப்படி நீ கையில் காசு எதுவும் வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால அப்படியே வந்துட்டேன், எந்த திங்ஸுமே எடுக்கலன்ட்டு, அப்புறம் எப்படி இங்கேருந்து போகிறது அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு எப்படி வந்தோமா அப்படி தான் போகணுன்ட்டு, என்னது வெஜிடபிள் ட்ரக்லேயே மறுபடியும் போகிறோமா, அது வெஜிடபிள் ட்ரக்லையா கூப்பிட்டு போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளும் வேறு எதுவும் பேசாமல் ஒரு வெஜிடபிள் ட்ரக்கில் ஏற்றி விட்ருவான். அவ்வளோ டேய் நான் பிரின்சஸ்டா, என்னையை கொண்டு போய் இந்த வண்டியில் ஏற்றிருக்கீங்களேடான்ற மாதிரியே பார்த்துக்கிட்டே வருவாள். இந்த தடவை ட்ரக்கு வேறு மாதிரி இருக்குன்ட்டு, ஆமாம் இந்த தடவை ஃப்ரூட்ஸ் இருக்குது, உங்களுக்கு பசி எடுத்தால் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டே கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாழைப்பழத்தை பிரித்து அவள்கிட்ட கொடுத்துப்பா. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே டின்னு தான் ரோஸ் நாம கால் பண்ணி அவள் அங்கே தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், அவள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னன்ட்டு, இல்லை
இப்போ வரையும் அவள் என்னை காண்டாக்டே பண்ணல, அவள் நம்பர் வேறு ட்ராக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி கவலைப்படாத, எனக்கு தெரிஞ்சு அவள் அங்கே தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன், அவளை கொஞ்சம் பார்த்துக்கணுட்டி, நீ அங்கிள்கிட்ட சொல்லிடு, அவளை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுன்னு சொல்லிட்டு நாமும் இன்னும் பேசிட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுக்கப்புறம் லாமுமே இறங்க வேண்டிய இடத்துக்கு இறங்கிட்டு அங்கே இருக்க டிரைவர்கிட்ட ஃபோன் வாங்கி நாமுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவா. நாம் வீட்டில் நாமு பாய் லடா எல்லாருமே இருப்பாங்க. இருக்கட்டும் லாமும் ப்ளூக்கிட்ட எல்லாத்தையும் இன்ட்ரோ போட்டு கொடுத்துருப்பான். நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்க எல்லாத்தையும் எனக்கு பிரச்சனையை தள்ளி விட்டதுக்குன்ட்டு. இல்லை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி லடாவோ பிரின்சஸ் சொல்லிகிட்டு இருப்பான். சரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப லாங்கில் வந்திருப்பீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நாமும் சொல்ல சரி இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்கட்டும், நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லடாவோ ப்ளூவை கூப்பிட்டு வந்துடுவான். ப்ளூவை கூப்பிட்டு வந்தோடனே சும்மா இல்லாமல் பிரின்சஸ் இவ்வளோ அழகாக இருக்கா, எனக்கு இப்போ தான் புரிஞ்சு நீ ஏன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுற அப்படின்ற மாதிரி சொல்ல. நாமும் இங்கே பாரு, அவளே வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் தப்பிச்சு வந்துட்டுருக்கா, அவள்கிட்ட இந்த கிண்டல் தேவைதானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சரி சும்மா ஜாலிக்கு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பிரின்சஸ் காமிப்பாங்க. பிரின்சஸ்க்கு லடா அந்த ரூமை காமிக்க, இந்த ரூம் நல்லா இருக்கா பார்த்துக்கோங்கட்டியும், இந்த ரூம் நல்லா தான் இருக்குது, ரொம்ப அழகாக வேறு இருக்குன்ட்டியும், இந்த ரூமுக்கு ஒரு வரலாறு இருக்குது, டின்னுக்கும் ரோஸுக்கும் இங்கே தான் ஹனிமூனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம், இந்த ரூமை பொறுத்தளவுக்கு நாங்கள் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நிறைய உங்கள் ஃபேமிலியில் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பார்த்துருக்கேன், உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கேர்ள்ஸ் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸிமம் டின்னாக இருக்கட்டும் லாமாக இருக்கட்டும், டின்னுக்கு ரோஸ் கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இதுலேருந்து தெரிஞ்சு உங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கேர்ள்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி சொல்ல. எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது, எல்லாம் லவ்வில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாதவ, அவள் எப்படின்னா நாம விட பெரிய நாமுக்காச்சும் ஒர்க் அடிட்டு ஒன்று இருக்கும், பாய்க்கு அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் மூஞ்சிக்கு நேரம் அடிச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாள், அவன் நாம விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை நான் பயோவை பற்றி கேட்டேன்ட்டு, ஓ லாமு ஒன்றும் பிரச்சனை இல்லை, லாமோ கேர்ள் டைப்பு தான், என்ன எல்லா கேர்ள்ஸ்டையும் நல்லா ஜாலியாக சொல்லு ஊற்றுவா அப்படின்ற மாதிரி சொல்ல. யார் கூடயும் டேட்டிங்லாம் போயிருக்காங்கன்ட்டு. இல்லை எனக்கு தெரிஞ்சு அவள் டேட்டிங்கில் யார் கூடயும் போனதில்லை, சும்மா நார்மலாக பேசிக்குவா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க, இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ப்ளூவோ லடாட்ட சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் இங்கே நாம ஃபா 3 பேர்த்தையும் கேட்பாங்க. ஃபாக்கோ லாமுக்கு ஒரு புது ஃபோன் ரெடி பண்ணிவிட்டு, இதான் இந்த ஃபோன் இந்த புது சிம் கார்டு, இதுக்கப்புறம் யாரும் உன்னை ட்ராக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சொல்லிட்டதுக்கப்புறம் அங்கிள்கிட்ட அப்புறம் நாம் தான் சொல்லுவாள், அங்கிள்கிட்ட பேசினேன், அங்கிள் அங்கே இருக்க அக்யூஸ்ட்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க, பிடிச்சி வச்சுட்டு அவங்கள இன்றைக்கி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னுட்டையும். சரி ஓகே, சரி நீ எப்படி கொண்டு போய் அவளை சேர்க்க போகிறேன்னு நினைக்கிறேன்னுட்டையும். இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அவளை யாருக்கும் தெரியாத ஒரு ப்ரைவேட் பிளேஸில் அவளை முதல்ல பாதுகாப்பாக வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்னுட்டையும். சரி எங்கே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்க. கரெக்டாக ஃபாயோட ஐலாண்டில் வச்சுறேன், ஐலாண்டுக்கு போயிடுறேன், அங்கே யாரும் தேடி வர மாட்டாங்க, அது ரொம்ப ப்ரைவேட்டான ஐலாண்டுன்ட்டையும். ஆமாம்மா அதுவும் நல்லதான், நீ இன்றைக்கே கிளம்பி வந்துட்டு. இல்லை நான் ஃபாட்டை கொஞ்சம் பேசணும், ஃபாட்டை பேசினா தான் ஃபாட்டை ப்ளூ கொஞ்சம் பேசணும், 2 பேரும் பேசினா தான் அடுத்து என்ன மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க முடியும், அது அப்படின்னாலும் அதை பார்த்துட்டு தான் நான் கிளம்புற மாதிரி இருக்கணும்ட்டு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை முடிச்சுட்டே கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். சொன்னதுக்கப்புறம் சரி நான் போய் பிரின்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி லாமோ அங்கேருந்து கிளம்புனதும் கிளம்பிட்டு இங்கே பிரின்சஸ் பார்க்கலான்ட்டு வந்துட்டுருப்பான். வந்துட்டுருக்க போது பிரின்சஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக ஒரு உண்மையிலே சொல்ல ஒரு தேவதை மாதிரி நின்றுருப்பான். இதை பார்த்தோன்னே லாமோ ஒரு செகண்ட் ஸ்டக்காகி நின்றுருப்பான். ஏதோ அப்டேட் இருக்கா லாமா அப்படின்ற மாதிரி கேட்க, லாமோ அப்படியே அமைதியாக நின்றுருப்பான். மறுபடியும் மிஸ் வயோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லுங்கள், ஏதோ அப்டேட் இருக்கான்னு கேட்டேன்ட்டையும். அப்பா ஒரு அங்கே இருக்க சஸ்பெண்ட்லாம் பிடிச்சி வச்சுட்டு விசாரிச்சுட்ருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்ருக்காங்க, எப்படினாலும் இன்றைக்குள்ள ஏதாச்சும் க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே, நான் இதில் பீச்சில் நடக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி வாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாமும் ப்ளூவும் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ லாம் தான் சொல்லுவாள், இந்த இடம் ரொம்ப ப்ரைவேட்டானது, ரொம்ப சேஃப்டியும் கூட, எங்கள் அக்கா ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கானோட்டியும். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் எல்லாத்தையும் என்னால் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்படுறீங்கன்றது. இல்லை நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று உதவிக்குவோம், எங்கள் அப்பா அம்மா எங்களை அப்படி தான் வளர்த்துருக்காங்க, அதனால தான் எங்கள் அப்பாங்க எல்லாருமே எங்களுக்கு சேமாகவே பேர் வச்சாங்க, ஒரு பாட்டோட சவுண்டு மாதிரி
டின் நாம் லாம் ஃபான்ற மாதிரி ஒரு பாட்டோட சவுண்ட்லேயே பேர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா எங்கள் அண்ணனும் பேரும் இந்த மாதிரி, எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி தான் பேர் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் பேர் ஏதோ ஒன்று சொல்லுவா. அது டக்குன்னு எனக்கு வராது. அது வராட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய பிரின்சஸோட நேம் மாதிரி தான் இருக்குது, மூவியில் படுற மாதிரி ஸ்ட்ராங்கான பிரின்சஸ் நேம் மாதிரி தான் இருக்கணுட்டியும். அப்போ தான் கேட்பான், உனக்கு மெர்லின் லாங்குவேஜ் தெரியுமான்ட்டியும். இல்லை நீ சொன்னதை பார்த்தா சொன்னோட மீனிங் அதுதான் அப்படின்ட்டியும். இல்லை நான் சும்மா கெஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்போ என்னோட பேர் என்னன்னு கண்டுபிடி, கேத்ரின் ப்ளூ மெர்லின் டினா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாளாம். சொல்லவட்டியும் எனக்கு தெரிஞ்சு இந்த பேரை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்கான பவரான ஒரு ஆளுமை கொண்ட ஒரு பேர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அதுக்கு அர்த்தம் இல்லை, கேத்ரின்றது வந்து ஐரிஸ் பூவோட குறிக்கிறது. ஐரிஸ் பூ வந்து ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால அதை ப்ளூ ஐரிஸ் பூவோட பேர் கேட்குறது. ப்ளூவோட அர்த்தம் என்னென்னு தெரியுமாட்டியும். ப்ளூ தெரில அப்படின்ற மாதிரி சொல்ல, ப்ளூ வந்து ஒரு இன்னசென்ட் ஹார்ட்டை குடிக்கிறது, அதனால தான் எங்கள் அப்பா எனக்கு வந்து அந்த பேர் வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல நல்லா தான் பேர் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஒரு வழியாக நான் இன்றைக்கி போட்டேன். ஏன்னா இந்த சீரீஸ் போட்டதுனாலேயே நிறையா சேனலே ஃபுல்லாக போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் கேட்டீங்கன்றதுனால நம்ம புது சேனல் ஓப்பன் பண்ணி இந்த சீரீஸை போட்டிருக்கேன். நீங்கள் எப்பயும் தர மாதிரி இந்த தடவையும் சப்போர்ட் தருவீங்கன்ற நம்பிக்கையில் கிளம்புறேன். டாடா பை பை, see you.